ஃப்ரூட் பஞ்ச் ஃப்ளேவர். ஜூஸ் மாதிரி தான் டேஸ்ட் நல்லா இருக்குதா? நல்லா க்ரீமியாக சாக்லேட் மாதிரி இருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ப்ரீ ஒர்க் அவுட் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் எக்ஸ்ப்ளோர்டு இன்றைக்கி ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். நோ எக்ஸ்ப்ளோர்டு ப்ரீ ஒர்க் அவுட்டில் வந்து ஃப்ரூட் பஞ்ச் ஃப்ளேவரு. ஒரு பிரச்சனைனா இது காணடா துவைச்சிருக்கேன். இதில் அதுக்கான அதான் இதில் இருக்கு இருக்குது. வா பெரிய ஸ்கூப் ஆகுது. செம பெரிய ஸ்கூப்டா. இல்லை இல்லை கோன் மாதிரி ரோல் பண்ணிட்டேன்னா இதை கொட்ட ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டேன். நம்ம கோன் இப்படி தான். ரெண்டு ஸ்கூப்பு இது பரவாயில்லையா? சார் இல்லை கெமிஸ்ட்ரியில் மாதிரி கலர் மாறுது. நோ எக்ஸ்ப்ளோர்ட் வந்து இது முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்கும். நல்லா எனர்ஜி இருக்கும், நல்லா பம்பிங் இருக்கும், நல்லா ஒரு மைண்டு ஃபோக்கஸ்லாம் ஆகும். வண்டிலாம் ஓட்டும் போது அப்படியே பூந்து போகிற மாதிரி இருக்கும். தூக்கம் வராது. வேலைலாம் இப்போ ஆஃபீஸ் போய்ட்டு வேலை செய்யும்போது கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கும். இது யார் எடுக்கிறதுக்கு ஆக்சுவலாக இது மெயினாக யார் எடுக்கலாம்? எல்லாருமே எடுக்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட் அவ்வளோதான். ஆனால் இது என்ன சொல்கிறது, அடிக்ஷன் ஆகும். கேஃபைன் இருக்கிறதால இப்போ காஃபி டீயே அடிக்ஷன் ஆகுதுல்ல, இது வந்து ஹை டோஸில் இருக்கும் ப்ரீ ஒர்க் அவுட். அதனால உனக்கு கொஞ்சம் ஓவராக அடிக்ஷன் ஆகும். வச்சுட்டேன். இதில் வந்து என்ன போட்டுக்கிறாங்கன்னா கிரியேட்டின் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஆல்னின்னு, அப்புறம் என்ன சிட்டு இது கேஃபைனு, கிரேப் ஃப்ரூட்டு, இது ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இதில். ஆனால் இது ரொம்ப பழைய பிராண்டு, நல்லா வேலை செய்யும். ஓகேவா? ரொம்ப ஹெவியாக இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு மைண்டு ஃபோக்கஸு, எனர்ஜி, நல்லா ஒரு ஒர்க் அவுட் பண்ணினா நல்லா பம்பிங் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் இது முன்னாடி இருந்துச்சு நல்லா. அதுக்கப்புறம் நான் திரும்ப வாங்கும் போது எனக்கு அந்தளவுக்கு அது வேலை செய்யலை, அதனால நான் வாங்கலை. இப்போ நான் ஒன்று எடுக்கிறேன், சைக்காட்டிக் ப்ரீ ஒர்க் அவுட்டும் ஒன்று எடுக்கிறேன். அது எடுத்தேன்னு வச்சுக்கா வேறு எதுவுமே வேலை செய்யாது. அதனால எனக்கு ஒன்றும் பெருசாக இது வேலை செய்யாது. நீ ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறல, உனக்கு வேலை செய்யும். நீ தான் சொல்லணும். சைக்காட்டிக் சொல்லிட்டு 23 நம்ம போட்டுச்சு, அதுவா? சைக்காட்டிக் கேஸ்லாம் பாதி குடி. 2 ஸ்கூப் போட்டிருக்கேன், நீ பாதி நான் பாதி. ஜூஸ் மாதிரி தான் டேஸ்ட் நல்லா இருக்குதா? ஃப்ரூட் பஞ்ச் ஃப்ளேவர் இது. எனக்கு கேட்ரட் மாதிரி இருக்கு. 30 சர்விங்ஸ் தான், 30 சர்விங் தான். இப்போ 2 நம்ம காலி பண்ணிட்டோம். இன்னும் 28 நாள் இது நீ எடுக்கலாம். ஓகேவா? குடி, இன்னும் கொஞ்சம் குடி. ஓகே.
டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. தண்ணி இன்னும் நிறைய ஊற்றணும். ஒரு பெரிய ஸ்கூப்பில் மிக்ஸ் ஆகலை, நிறைய இருக்குது. கிரியேட்டின் வர இருக்குது. கரெக்டாக பாதி குடிச்சிருப்பியா? இல்லை அதிகமாக குடிச்சிட்டியா? குடிச்சிடப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு சொல்லு எப்படி இதுன்னு. எதுவும் எடுத்தது கிடையாதுல்ல, ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறல. எடுத்துகிட்டு ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே. ஏன்னா சைக்காட்டிக்கு ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நான் எடுக்கிறதால எனக்கு அது என்ன சொல்கிறது, எதுவுமே வேலை செய்யாது. எது குடித்தாலும் வேலை செய்யாது, அது மட்டும் தான் வேலை செய்யும். அது நிறுத்தி ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே நிறுத்திட்டேன். இப்போ அது பரவாயில்ல, அது எல்லாமே நான் எனர்ஜியாக தான் இருக்குது. எனக்கு அந்த அடிக்ஷன்லாம் போயிடுச்சு. இப்போ திரும்ப அந்த ப்ரீ ஒர்க் அவுட் கொஞ்சோண்டு எடுத்தாலே எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஃபஸ்ட்டுலாம் அதை எடுத்தாலே தூங்குவேன், இப்போ வந்து அதை எடுத்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா அதை என்ன சொல்கிறது, அடிக்ஷன் போயிடுச்சுல. திரும்ப இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இதாக வாங்கியிருக்கேன். இம்போர்ட்டடு நைட்ரோடெக் வெனிலா ஃப்ளேவரு. இது நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஒரு சப்ளிமெண்ட்டே வாங்கியிருக்கேன். ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டு இது ஃப்ரெண்டுக்கு, இது வந்து நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு. ஓகே. என்ன ப்ராப்ளம்னா ஸ்கூப் இல்லை இல்லையா? உள்ளே இருக்குது. இல்லை அந்த ஸ்கூப் எடுத்துக்கோ. Try one scoop. Make sure there is no lumps or anything. Okay, you can taste. Taste பாரு. எப்படி இருக்குது? நல்லா க்ரீமியாக சாக்லேட் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குதா? ஆமாம், எனக்கு அப்படி இருக்குது. நீங்கள் ட்ரை நைட்டோட டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. சாக்லேட் போட்டு அந்த ஐஸ்கிரீம் போட்ட மாதிரி இருக்குது. பயம் இல்லை, ரொம்ப ஸ்வீட் இல்லை. இல்லை நான் சொல்கிறது அது க்ரீமி திக்னஸ். ஸ்வீட் இல்லை, நல்லா இருக்குது. சைஸ் ஆகும் நல்லா, பாடி ஒர்க் அவுட் கூட நல்லா. ஓகே. சரி, எப்படி இருக்குது ப்ரீ ஒர்க் அவுட் குச்சியா? ப்ரீ ஒர்க் அவுட் குச்சியா எப்படி இருக்குது? வேலை செய்யுதா? என்ன பண்ணுது?
சும்மா சொல்லுன்னு கொடுத்தது அதுதான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி. ஆக்டிவ் ஆயிடுச்சா? தூக்கம் வர மாதிரி இருந்தது, எனக்கு கூட ஆக்டிவ் ஆயிடுச்சு, எனர்ஜி வந்துச்சு. நம்ம போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் தான் சரியாகும். இப்படி ஒரு வேலை செய்தா இல்லையா?